வெற்றி அப்படின்னு குறிக்கக்கூடிய கிரகமாக நம்ம யாரை சொல்லுவோம்னா சூரிய பகவானை தான் சொல்லுவோம். சூரியகாந்தி மலரில் இருக்கக்கூடிய விதைகள், இது வந்து சன்ஃப்ளவர் சீட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். எந்த காரியம் நமக்கு ஜெயமாகணும்னாலும் சிவசூரியனை வழிபட வேண்டும். அது என்ன சிவசூரியன்? சிவசூரியன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உண்டு. சூரிய பகவான்னா அவரை பொதுவாகவே நம்ம சூரியன்னு பார்த்து வழிபடுறதுன்றது வேற. அவர் ஒவ்வொரு நேரத்திற்கும் அவருடைய தன்மை மாறுபடும். காலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ள தான் அவர் சிவசூரியனாக இருக்கிறார். மற்ற டைமில் அவர் இல்லை. நீ எல்லாருமே சூரியனார் கோவில் போயிருப்பாங்க, சூரியனாரை பார்த்துருப்பாங்க. ஆனால் சூரிய பகவானுக்கு முன்னாடி ஏன் குரு பகவான் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே சுவாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு பகவான் சூரியனை பார்த்தால் மட்டும்தான் சூரிய பகவான் சுபத்துவமாக இருந்து பூமியில் புண்ணிய செயல்களை செய்ய முடியும். குரு பார்க்காத சூரியன் பாபர். அப்போ அந்த குரு கதிர்வீச்சோடும் சூரிய கதிர்வீச்சோடும் இணைந்து வரக்கூடிய காம்பினேஷனை தான் நம்ம சிவசூரியன் அப்படின்னு சொல்கிறோம்.